வணக்கம் மக்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போகிறேன். இந்தக் கதை நம்முடைய உள்ளங்களை உற்சாகமாக்கும் ஒரு சிறுவனின் தத்துவத்தைப் பற்றி. ஒரு கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு இயற்கையோடு ஒரு தனிப்பட்ட நெருக்கம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் பறவைகள், மரங்கள், குளங்கள், தாவரங்கள் அனைத்தையும் பார்த்து ஆனந்தப்படுவான். அந்த சிறுவன் ஒரு நாள் தன் ஆசிரியரிடமிருந்து ஒரு ஆழமான பாட்டைக் கேட்டான். ஆசிரியர் பாடிய பாட்டின் வரிகள்: காக்கை சிறகினிலே நந்தலாலா. அந்தச் சுழியிலேயே கண்ணனின் உள்ளம் உருகிவிட்டது. அப்போது அவன் பின்பற்றிய காக்கையைப் பார்த்து நந்தலாலா அவன் அருகிலேயே பறக்கிறாரென அவனுக்கே தோன்றியது. இப்போது அப்படியான கண்ணனின் வாழ்க்கையில் இயற்கை மற்றும் பக்தி இரண்டும் ஒரு சேர அடைந்தன. மரங்களின் பச்சை நிறம் அவனுக்கு கிருஷ்ணரின் நிறமாக காட்சியளிக்கிறது. காற்றின் மெதுவான இசை அவனுக்கு தானாகவே நந்தலாலாவின் பாட்டைப் போலவே உணரப்படுகிறது. வேறு எதுவும் இருந்தாலும் அவன் உணர்கிற கடவுளின் பரிசுத்தத்தை அப்படியான இயற்கையிலே காண்கிறான். நீங்கள் நினைத்திருப்பீர்களா? உண்மையான பக்தி என்பது கோவிலுக்கு மட்டுமே கிடையாது, அது இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் காணப்படுகிறது. அப்படி கண்ணன் போன்று நாம் அனைவரும் பக்தி உணர்வை தனது வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டு கிருஷ்ணரின் அருளில் தன்னை தோற்றுவிக்க வேண்டும். நீதி: உண்மையான பக்தி என்பது கடவுளை கோவிலில் மட்டுமல்ல, இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் காணும் நிலை. இந்தக் கதை உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது?